Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. எவ்வளவு பெரிய ஆட்சியை நீங்க கொடுத்தாலும் ஆட்சி இறுதியில் அதிருப்தி வரத்தான் செய்யும். அதிமுகவிலும் அதே அதிகாரிகள் தான், திமுகவிலும் அதே அதிகாரிகள் தான். உதாரணத்துக்கு ஈரோட்டில் இருந்து ஒரு நிருபர் சொன்னார், எனக்கு அதிகாரிகளை கண்டிக்கக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை. ஏன்? அதிகாரிகள் திருடி கொடுக்குறான். லஞ்சம் வாங்காத ஏட்டை பார்க்க முடியுமா? லஞ்சம் வாங்காத வியோ ஆரையை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. எடப்பாடி 2 ஜெயலலிதா விஜயகாந்தை மட்டும்தான் பண்ணுச்சு. இவரை விஜய் சீமா 2 பேரையும் ஒரே இடத்துல பண்ணிடுவார். எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, டிடிவி தினகரன் சட்டசபைகள் வந்துடக்கூடாது, ஓபிஎஸ் வந்துடக்கூடாது, அண்ணாமலை வந்துடக்கூடாது, நயினார் வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது. பயங்கரமான ஆடுபுலி ஆட்டத்தில் இருக்காரு. கொஞ்சம் நெஞ்ச ஆடுபுலி ஆட்டம் இல்லை. சீட்டு 118 வேணும், அமைதியா இருப்பாரு. ரிசல்ட் 118 வந்துருச்சே, எடப்பாடி யாரா மாறிடுவார்? ஜெயலலிதாவாக மாறி விடுவார். ஃபைன் டைம் மீடியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் தூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு வட்ட பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 2ஆம் கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உருட்டுகளும் திருட்டுகளும் என்கிற பெயரில் இந்த பிரச்சாரத்தின் ஊடாக இது மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து திமுக அரசினுடைய அவலங்களை வெளி சொல்லிட்டு வராங்க. இது மக்கள் மத்தியில் எடுபடுமா? இல்லை, இப்போ திமுக மீது அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்வதுதான் எடப்பாடியினுடைய இந்த பிரச்சார பயணத்துடைய நோக்கம். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சியை நீங்கள் கொடுத்தாலும் ஆட்சி இறுதியில் அதிருப்தி வரத்தான் செய்யும். ஏன்னா அதிமுகவிலும் அதே அதிகாரிகள் தான், திமுகவிலும் அதே அதிகாரிகள் தான். உதாரணத்துக்கு ஈரோட்டிலேருந்து ஒரு நிருபர் சொன்னார், எனக்கு நீங்கள் டிடிசி அப்ரூவ்டு ஏழை எளிய மக்களுக்காக நீங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டு அரசு அதிகாரி எப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்போ ஏழை எளிய மக்கள் நேராக போய் கார்பரேஷன் அலுவலகத்தில் டிடிசிபி அப்ரூவ்டுக்கு அப்ளை பண்ண வேண்டியதில்லை. மெயிலை திறந்து 10 ரூபா கொடுத்தா போட்டுக்கலாம். 1 மாதமும் ஓப்பனே ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலைன்னா, ரியல் எஸ்டேட் தரகர்களுக்கு மட்டும் பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு மாநகராட்சி அதிகாரிகளால். ரியல் எஸ்டேட் அதிபர்கள் நினைத்தால் மட்டும் அது ஓப்பன் ஆகும், அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு தெரியல. எவ்வளோ அப்பாவியாக இருக்கான் பாருங்க இந்த மக்கள். அப்போ இதெல்லாம் தேர்தல் வருகிற பொழுது திமுகவுக்கு எதிராக இருக்கு. அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த பாஸ்வேர்டை யாருக்கு கொடுத்துருக்காரு? ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு. மக்களுக்கு போய் சேர வேண்டியதை யாருக்கு திருப்பி விட்டுருக்காரு? இப்படி பல விஷயங்கள் நடக்குது. காவிரி தூர்வாரவே படவில்லை. 200 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னே தெரியல. 62 டிஎம்சி தண்ணி எங்கே போய் சேர்ந்துருச்சு? கடலில் போய் கலந்துருச்சு. செக் டேம் கட்டப்படவே இல்லை. மணல் திருடிக்கொண்டே இருக்கிறான். ஆந்திராவுக்கு 2000 லாரி போயிட்டே இருக்கு. எங்கே? பாலாத்திலிருந்து, காவிரி ஆற்றுலேருந்து கேரளாவுக்கு 2000 லாரி போயிட்டே இருக்கு. இதெல்லாமே மக்கள் பார்க்குறான். டாஸ்மார்க் 24 மணி நேரம் தொடர்ந்து விற்கப்பட்டு கொண்டு இருக்கு. யார் விற்கிறா? ஆளுங்கட்சிக்காரன் தான் விற்கிறான். அப்போ இதெல்லாம் ஆளுங்கட்சியின் மீது கடுமையான அதிருப்தி. அஜித் குமார் அடித்தே கொல்லப்பட்டான். லாக்அப் டெத்து. திருமாவளவன் சொல்றதை போல நானே முதலமைச்சர் வந்தால் அப்படி தான் நடக்கும். அவர் திமுகவில் ஒரு பொறுப்பு பொதுச் செயலாளராக மாறிட்டார். அப்போ இதெல்லாம் அதிருப்தி மக்கள்கிட்ட யாருக்கு போகும்? எடப்பாடி வந்தால் தான் நடக்கும். அதே அதிகாரிகள் தான். எடப்பாடி வந்தாலும் சரி, ஓபிஎஸ் வந்தாலும் சரி, சசிகலா வந்தாலும் சரி, யார் வந்தால் இப்படி தாங்க நடக்கும். அதிகாரிகளை கண்டிக்கக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை. ஏன்? அதிகாரிகள் திருடி கொடுக்குறான். வட்டச் செயலாளர்லேருந்து வட்டச் விஏ திருடி கொடுக்குறான், பகுதி செயலாளருக்கு ஆர்ஐ திருடி கொடுக்குறான், ஒன்றிய செயலாளருக்கு டெப்டி தாசில்தார் திருடி கொடுக்குறாரு, தாசில்தார் திருடி கொடுக்குறாரு, எம்எல்ஏ மேலே போக கலெக்டர் திருடி கொடுக்குறாரு. இல்லையா? தேர்தலுக்கு எப்படி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண முடியும்? கிளை செயலாளர் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறானுங்க. ஏதோ ஒன்று காசு எங்கேருந்து வருது? கள்ளச்சாராயத்திலேருந்து வருது, டாஸ்மார்க்லேருந்து வருது. சுந்தரேஷ் தான் சொல்கிறாரு, நான் வந்த பிறகு 100கணக்கான வழக்கை போட்டிருக்கேன். பாண்டிச்சேரி சரக்கு விற்கிறானுங்க, அத்தனை பேரையும் வழக்கு போட்டிருக்கேன், வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டிருக்கேன்.
எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் மாமூலே போச்சு எஸ்பி இப்படி நிற்காத வளைஞ்சு நில்லுங்கிறாரு. அப்போது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடியவர்களே யாரோட கூடி சேர்ந்துட்டு இருக்கான்? சமூக விரோதிகள் கூடி சேர்ந்துட்டு இருக்கான். இதை கண்டிக்க வேண்டிய அரசாங்கம் கண்டிப்பதே இல்லை. ஏன்? அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, திமுக ஒன்றிய நகரம் அத்தனை பேரும் ஊழல் அதிகாரிகளோடு கூட்டணி சேர்ந்து கோடிகளை குவித்து கொண்டு இருக்கிறத மக்கள் பார்க்குறான். அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் மேலே திருப்தியாக இருப்பான்? இவனுடைய கோபம் என்ன பண்ணும்? ஓட்டை மாற்றி போடுவான். திருப்பி அதே அதிகாரி அதே வேலை செய்தான் செய்வான். நீங்கள் ரஷ்யாவில் ஒரு பழமொழி இருக்கு. அமெரிக்கா எல்லா ஏழை நாடுகளுக்கும் நீங்கள் ₹1 ஒட்டி கொடுக்குறான். இவனை ஒழிச்சிடணும். யார் சொல்கிறா? உலக வங்கி சொல்கிறான். இவனை ஒழிச்சிட்டா இவன் 8 வட்டியே 50 பைசா வட்டி எவ்வளோ ஆக்கிடுவான்? ₹2 ஆக்கிடுவான், இல்லை ₹1.5 ஆக்கிடுவான். இதுதான் இப்போ நடக்குது. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் அதே அதிகாரி தான் மறுபடியும் ஓட்டு போடுறான். ஆட்சி மாறுதே தவிர காட்சி மாறுதா? இல்லை. இப்போ ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு? 2 பேருமே ஒரே விஷயம்தான். ஓபிஎஸ்ஸே மீண்டும் வந்தாலும் இந்த ஊழல் நடக்கும், இபிஎஸ்ஸே வந்தாலும் இந்த ஊழல் நடக்கும், ஸ்டாலின் வந்தாலும் நடக்கும், உதயநிதி வந்தாலும் நடக்கும், இன்பநிதி வந்தாலும் நடக்கும். இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கே இல்லை. ஊழல் அதிகாரிகளால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கட்டடம் தான் இந்த பியூரோக்ரசி, அதிகார மையம். லஞ்சம் வாங்காத ஏட்டை பார்க்க முடியுமா? லஞ்சம் வாங்காத வியோ ஆரையை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதிமுக வந்தால் இந்த ஆரையெல்லாம் போய் நல்ல ஆரை வந்துடுவாங்களா? நோட்டை நீட்டினாதான் நல்ல தாசில்தார் வந்துடுவாரா? நல்ல வியோ வந்துடுவாரா? நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார், திருவள்ளூர் கலெக்டர். பொது இடத்துல வச்சு ஆசிரியர்களை கேவலமாக பேசுகிறாரு, விளம்பரத்துக்காக கேவலமாக பேசுகிறாரு. ஆசிரியர்கள் நாங்கள், நீங்கள் ஒரு கௌரவமானவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள். ஆனால் கலெக்டரே சுய விளம்பரத்துக்காக லஞ்சம் வாங்குகிற, ஊழல் செய்கிற, கோடிகளை குவிக்கிற அந்த கலெக்டர் எங்களை நிற்க வச்சு மிக கேவலமாக பேசுகிறார் ஒரு புகார் சொன்னாங்க. அப்போது கலெக்டரை அந்த மாவட்ட அமைச்சரை எதிர்த்து அரசியல் பண்ணிட முடியுமா? யார் ஆளுங்கட்சியில் மாவட்ட ஆட்சியாளராக வருகிறார்களோ மாவட்ட மந்திரி எதை சொல்லுகிறாரோ அதை செய்யணும். எடப்பாடிக்கு இப்போ ஏன் கூட்டம் கூடுதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக மீது உள்ள வெறுப்பு அதிமுகவுக்கு வாக்காக மாறும் என்ற நம்பிக்கையில் எடப்பாடி வர்றார். 2011 திமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 5 வருட காலம் ஜெயலலிதா எங்கே இருந்தாங்க? குடநாட்டில் தான் இருந்தாங்க. 6 மாத காலம் இடைவெளியில் அந்த அம்மா அரசியலுக்கு வருது. கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு, திருச்சியில் ஒரு மாநாடு. 6 மாத காலத்தில் 5 வருட கால அரசியலை செய்தார். விஜயகாந்த் கூட்டணி சேர்த்தார், அதிகாரத்துக்கு போயிட்டார். இப்போ அதே ஃபார்முலா தான் இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? திமுக அதிருப்தி வாக்குகள் பூரா நம்ம அறுவடை பண்ணிடலாம். இப்போ அவருக்கு நாற்காலிக்கு போகிறதுக்கு ஒரு 7% வேணும். 7% சீமாங்கிட்ட இருக்குது, 7% விஜய்கிட்ட இருக்குது. சீமானை உள்ளே கொண்டு வருவதா, விஜயை உள்ளே கொண்டு வருவா? எடப்பாடினால் முடியாமல் தான் பிஜேபியோடு சேர்ந்தார். எதுக்கு? விஜயை உள்ளே கொண்டு வருவதற்கு தான் எடப்பாடி பிஜேபியில் சரண்டர் ஆனார். அதுதான் காரணம். விஜய வேற எந்த காரணம் இல்லை. எடப்பாடி இடியும் ஐடியும் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? அவரே ட்ரை பண்ணியிருப்பார், அவரே முயற்சி பண்ணியிருப்பார். அது யார்கிட்ட இருக்குது? அமித்ஷாட்டு இருக்கு. அமித்ஷா நினைத்தால் மட்டும்தான் விஜயை இந்த கூட்டணிகளை கொண்டு வர முடியும். சீமான எடப்பாடி பர்ச்சேஸ் பண்ணிடுவார். சீமானுக்கு என்ன விலை கொடுத்தாவது எடப்பாடி அவர் பர்ச்சேஸ் பண்ணிடுவார். ஏன்? அவருக்கு 7% வேணும். நேற்று கூட வேட்பாளர் போட்டு தாங்க இருக்கிறாரு, போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வருஷம் 84ன்னு நினைக்கிறேன், 1984. அப்போ சிவாஜி இருந்தார். சிவாஜி காங்கிரஸில் இருந்தார். இந்திரா காந்தி உயிரோடு இருந்தாங்க. ஒரு தேர்தல் நடந்தது. சிவாஜி பிள்ளைகளுக்கு சீட்டு இல்லை. சிவாஜி பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் இருக்கிற எல்லா தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்திரா காந்தி தகவல் போகுது,
தகவல் போன பிறகு அவருக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துருங்க. யாருக்கு? சிவாஜி கணேசனுக்கு. வேட்புமனு தாக்கல் செய்த அத்தனை பேரும் காங்கிரஸ்கார வேட்புமனு தாக்கல் வாபஸ் வாங்கிட்டான். யார் ஜெயிச்சா? சிவாஜி பிள்ளைகள். அதில் எனக்கு பல பேர், குப்புசாமின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர் எம்பி ஆனார், அவர் சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர். அடைக்கலராஜ், அதெல்லாம் பழைய கதை. எம்பி அவர் தான். யார் கோட்டா? சிவாஜி கோட்டா. காங்கிரஸ் வேட்பாளர் என்ன பண்ணிட்டான்? வாபஸ் வாங்கிட்டான். இப்போ அதே நிலைமை தான் நாம் தமிழ். எடப்பாடி நினைத்தால் பர்ச்சேஸ் பண்ணிடுவார். ஏன்னா எடப்பாடி 2 ஜெயலலிதா. ஜெயலலிதா விஜயகாந்தை மட்டும்தான் பண்ணுச்சு. இவர் விஜய் சீமா 2 பேரையும் ஒரே இடத்துல பண்ணிடுவார். காரணம், 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட விட்டமின் பா நிறைய வச்சிருக்கார். அதனால் அவருக்கு ஒரே நோக்கம் இப்போ என்னன்னா, எப்படியாவது நாற்காலியில் உட்கார்ந்துடும். உள்ளூரும் எதிரி இருக்கான், வெளியிலையும் எதிரி இருக்கான், டெல்லியிலையும் எதிரி இருக்கான். அப்போது தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம் இவர்களும் தப்பிக்கணும். முதல்ல வெட்டி வெளியில் ஜன்னல் வெளியில் பார்த்தா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இப்படி ஒரு கும்பல் இருக்குது. அதை தான் இந்த பக்கம் பார்த்தா திமுக, அப்படியே திமுக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் எல்லாம் எடப்பாடி எப்போயா ஒளிவார்னு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. டெல்லி பக்கம் பார்த்தா யார்? அமித்ஷா. எப்போ அமித்ஷா மோடி 2 பேரும் எப்படா ரெட்டலை கொடியில் தாமரையை பறக்க விடலான்னு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி பல பேரை, பல வியூகங்களை எடப்பாடி வகுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இப்போ 7,118 2 எண்ணு நம்பர் மீது தான் அவருக்கு ரொம்ப அக்கறை. 7% ஓட்டு, 118 எம்எல்ஏ சீட்டு. 2 வந்தால் எடப்பாடிக்கு நாற்காலி ஜுரம். இதுதான் இப்போ எடப்பாடியுடைய வியூகம் வகுப்பாளர்களுடைய திட்டமே இதுதான். இதை நோக்கித்தான் இப்போ எடப்பாடி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அமித்ஷா இங்க கூட்டணி ஆட்சி தான் 3 முறை சொல்லிட்டாரு. ஆனா இவர் நாங்க ஒன்னும் ஏமாளி கிடையாது, தனித்துதான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லிட்டு வராரு. ஆனா என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருந்து வரக்கூடிய அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக தனி பெரும்பான்மை வந்தாலும் கூட அங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாரு. அந்த அமைச்சர்கள் நாங்கள் இடம் பெறுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப இது எல்லாமே எடப்பாடியை என்ன மாதிரி யோசிக்க வைக்கிறது? இதெல்லாம் அவரு அமித்ஷா சொல்வதையும் கேட்டுக்கிறார், அண்ணாமலை சொல்வதையும் கேட்டுக்கிறார், டிடிவி சொல்வதையும் கேட்டுக்கிறார், ஓபிஎஸ் சொல்வதையும், எல்லாம் யார் சொல்லுகிறார் அத்தனையும் கேட்டுக்கொள்ளுகிறார். அமைதியாக இருக்கிறார். 91, 96 டெல்லியில் நரசிம்மராவ்னு ஒரு பிரதமர் இருந்தார். சிரிக்கவே மாட்டார். சிரித்து பார்த்ததாக யாருமே 140 கோடி பேரில் யாருமே பார்த்ததில்லை. சிரிக்கவே மாட்டார். 5 வருஷம் காலம் தள்ளிட்டு போயிட்டார். இப்போ எடப்பாடி 5 வருஷம்லாம் இல்லை, தேர்தல் வரைக்கும் காலம் தள்ளுறாரு. தேர்தல் வருகிற வரை. தேர்தலுக்கு 7 வேணும், சீட்டு 118 வேணும். அமைதியாக இருப்பார். ரிசல்ட் 118 வந்துருச்சே, எடப்பாடி யாராக மாறிடுவார்? ஜெயலலிதாவாக மாறிவிடுவார். நீங்கள் 2014 இன்னொரு கூத்து நடந்தது. ஜெயலலிதாவுக்கு துணை பிரதமர் ஆசை வந்துருச்சு அப்போவே. அப்போது மோடிக்கு ஒரு 40 சீட்டு பத்தாமல் போகிற நிலைமை வந்ததுனால், மோடியா லேடியா பார்த்துக்கலாம் அந்த அரசியல். அப்போது இப்போ எப்படி பிஜேபி 16, 11 பிஜேபி நிற்கிது. 11 நிதிஷ்குமார், 16 சந்திரபாபு நாயுடு. இதில் தான் பிஜேபி கவர்மெண்ட்டை ஓடிட்டு இருக்கு. அந்த 2 சக்கரம் தான். அப்போ ஜெயலலிதாட்ட பாண்டிச்சேரி விஷயத்து 40 சீட்டு. மோடியா லேடியா 37 சீட்டு ஜெயிச்சிருச்சு. மோடிக்கு 37 சீட்டு வேணும்னா டீலிங். நான் துணை பிரதமர், நீ பிரதமர். கடைசியில் பார்த்து என்ன ஆச்சுன்னா, மோடி மெஜாரிட்டி வந்த பிறகு ஜெயலலிதாவுடைய கனவு ஆமாம். இதே போல தான் இப்போ அமித்ஷாவுடைய கனவும், அண்ணாமலை கனவும், நயினார் நாகேந்திரன் கனவும், டிடிவி கனவும். டிடிவி எல்லாம் இப்போ அதிமுக பக்கம் இல்லை. அவர் யார் பக்கம் இருக்காரு? பிஜேபி பக்கம் சேர்ந்துட்டார். அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. அதாங்க சேர்ந்துட்டாருங்க. அவர் அதிமுகவை தானே சார்பாக இருக்கணும். யாருக்கு சார்பாக இருக்காரு? அமித்ஷாவுக்கு சார்பாக இருக்கார். ஏன்? அமித்ஷா தான் இவரை காப்பாற்ற முடியும். இவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கறது, நோட்டு வாங்கி கொடுக்கறது, 2வது ஒரு 5 சீட்டாக எனக்கு வாங்கி கொடுங்க நிற்கிறார். இதெல்லாம் எடப்பாடி அவர் கேட்கவே முடியாது.
எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா டிடிவி தினகரன் சட்டசபைகள் வந்துடக்கூடாது, ஓபிஎஸ் வந்துடக்கூடாது, அண்ணாமலை வந்துடக்கூடாது, நயினார் வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது. பயங்கரமான ஆடுபுலி ஆட்டம் ஆட்டத்தில் இருக்காரு. கொஞ்சம் நெஞ்ச ஆடுபுலி ஆட்டம் இல்லை. அத்தனை பேருக்கும் ஆடு புலி சிறுத்தை சிங்க கூட்டத்தை காமிச்சிட்டு இருக்காரு. ஆக எடப்பாடி அமைதியாக அரசியல் செய்வதற்கு காரணம் 118 118 தூங்குற போதெல்லாம் புலம்புறாரு. 7% ஓட்டு வேணும். போன முறை 3% தோற்று போனது அவருக்கு பெரிய காய்ச்சல். இப்போ 7 அதிருப்தி ஓட்டு 3 10 வந்துன்னா நாற்காலி நமதே, நாளை நமதே. இதுதான் இப்போ எடப்பாடியுடைய சிந்தனை. இது வந்துருச்சுன்னா 118 என்ன வரைக்கும் சரியா இருப்பார். ஆனா இவர் போற பக்கம்லாம் பெருங்கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல சொல்லப்படுது. நிறைய விஷுவல்ஸ் போட்டோக்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா திமுக தரப்பில் நிறைய இடங்கள்லாம் அவங்க வந்து பணம் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் வந்து வெளியிட்டு வர்றாங்க. முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, திமுக ஐடி விங்கு பலமா இருக்குங்க. பெண் நிறுவனம், மாப்பிள்ளையுடைய பெண் நிறுவனம், மாப்பிள்ளை சார் நிறுவனம். இந்த மாப்பிள்ளை சார் நிறுவனம் நீங்கள் எதை சொல்லுகிறதோ அதுதான் 100 சமூக வலைதளங்களில் செய்தி. 3 முதல் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்றாங்க. மாதம் எவ்வளவு? 3 முதல் 5 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. முன்னணி 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிற சமூக வலைதளங்கள் அத்தனையும் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது. இதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அந்த பக்கம் அதிமுக சில சமூக வலைதளங்களை வச்சுருக்கு, சீமான் சமூக வலைதளங்களை வச்சுருக்காரு, பிஜேபி பல வார் ரூமுகளை வைத்திருக்கு. எல்லா ஆளுக்கு ஒரு வார் ரூம். அங்கே உட்கார்ந்து புதிதாக கருத்து உருவாக்கம். எல்லாம் ஒரே நோக்கம் என்ன? எப்படியாவது நாற்காலி காய்ச்சல் தான். திமுகவுக்கு இந்த நாற்காலி நம்மளை விட்டு போகக்கூடாது. அதிமுகவுக்கு அந்த நாற்காலி எப்படியாவது நம்ம போய் உட்காந்துடணும். பிஜேபி 2 பேரும் வெட்டி விட்டு நம்ம உட்காந்துக்கணும். இப்படி நாற்காலிக்காக பல கதை வசனங்களை எழுதி தமிழ்நாடு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி 2 நாள் பயணமா வந்து தமிழ்நாடு வந்திருக்கிறார். அதே வேளையில் வந்து ஓபிஎஸும் சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கான நேரம் ஒதுக்கப்படுமா இல்லை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்தில் அவருடைய அரசியல் முற்று பெற்று விட்டது. ஏன்னா பிஜேபி அவரை கையில் விட்டான். ஒன்றும் பார்க்கவே இல்லை. இவரை பார்ப்பதனால் நமக்கு எந்த லாபம் இல்லை, பெரிய வாக்கு வங்கி இல்லை. நேராக ஓபிஎஸ் கட்சி விட்டு வெளியே வந்ததுக்கு பல 1000 கோடி இருக்குது. பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் 1000 கோடி வச்சு ஆட்டையை போட்டான், தரமாட்டேங்கிறான். ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லேயும் பிரம்மாண்ட அதிமுக வினரை நீங்கள் மேடை ஏற்றிருந்தீங்கன்னா ஒவ்வொரு அதிமுக மேடையிலையும் ஓபிஎஸ் தலைமையில் நடக்கிற மேடையில் குறைஞ்சது ஒரு 50,000 பேர் 1 லட்சம் பேர் திரண்டான்னா எடப்பாடி உங்களுக்கு சேர்த்துவார். ஆனால் உங்களுக்கு தேனியிலே ஜெயிக்க முடியலையே, சுயேட்சை ஜெயிக்க முடியல, உங்கள் மகன் எம்பி ஆக முடியல, நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியல. ராமநாதபுரத்துக்கு போனால் அங்கே பலாப்பழத்தில் தான் முக்கியது. உங்களை வாக்கு இல்லைன்னு பிஜேபி பார்க்க மாட்டேங்கிறாரு, அமித்ஷா பார்ப்பதில்லை. நீங்கள் போனோம்னா ஐடிசி பார்க்கில் கீழ்த்தளத்தில் ரூமை போட்டு நேரு மேலே அமித்ஷா எப்போ கூப்பிடுவார்னு இருந்தீங்க. உங்களை கூப்பிடவே இல்லையே. என்ன காரணம்? வாக்கு வங்கி இல்லை. மத்திய உளவுத்துறை கொடுத்துட்டான். ஓபிஎஸ்க்கு வாக்கு வங்கி இல்லை. இருந்தாலும் ஒன்று தான், நம்ம இழந்தாலும் ஒன்று தான். அவர் நமக்கு தேவைப்பட மாட்டார். டிடிவி தேவைப்பட மாட்டார், சசிகலா தேவைப்பட மாட்டார். நமக்கு வாக்கு வங்கி யார்கிட்ட இருக்கு? எடப்பாடிகிட்ட. இதைத்தான் பிஜேபி தலைமை நோட் போட்டு கொடுத்துருக்கு. அதுதான் இப்போ அரசியலாக இருக்கிறது. இப்போ இபிஎஸ் அவர்களும் மோடி அவர்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சந்திப்பில் பேசப்படுவது என்ன? ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக நீங்க இருக்கணும், ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் இபிஎஸ்ஸிடம் வலியுறுத்துவாரா? அதை ஏற்பாரா இபிஎஸ்? இல்லைங்க, போன முறை அமித்ஷாவை பார்க்கும்போது சொல்லிட்டார், இவர்கள் குழப்பவாதிகள். அதிமுகக்குள்ள வந்தா இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி ஒரு பதவிக்கு காலி பண்ண தெளிவாக இருக்கார். நீங்கள் பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சுங்க, அதிமுகவோட கூட்டணி வேண்டாம். ஏன்? உள்ளே வந்தால் சசிகலா ஒரு கோஷ்டி, ஓபிஎஸ்க்கு ஒரு கோஷ்டி, டிடிவிக்கு ஒரு கோஷ்டி, எடப்பாடிக்கு ஒரு கோஷ்டி, 4 கோஷ்டி. 4 பேர் ஆளுக்கு 230 200 சீட்டு கேட்பான்.
800 சீட்டுக்கு எங்கே போகுது? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போனால் தான் சீட்டு கிடைக்கும். தென் மாநிலங்களே ஒருங்கிணைக்க ஒவ்வொரு ஆளும் ஓபிஎஸ் ஆளும் எனக்கு ஒரு சீட்டு கொடு, டிடிவி ஆள் எனக்கு ஒரு சீட்டு கொடு, சசிகலா ஆள் எனக்கு ஒரு சீட்டு கொடு. சரி, இப்போ ஏடிஎம்கே தொண்டனை அவனுக்கு சீட்டு எடப்பாடி கொடுத்தாருன்னா இவன் வேலை செய்ய மாட்டான், இவன் காலை இழுத்து விடுவான். இந்திய நண்டுகளுக்கு அதுதான். இந்திய நண்டுகளை எப்போ மூடி வைக்கிறதே இல்லை. ஏன்? அது தப்பாது. தப்புக்கிற பொழுதே இன்னொரு நண்டு பிடிச்சி இழுத்து விட்டுரும். அதே கதை தான் ஏடிஎம்கே. அதனால் வாய்ப்பே இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது நன்றி. நன்றி, வணக்கம்.